வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வுக்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சியினர் புதுச்சேரி தலைமைச் செயலகம் நோக்கி பேரணி. தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்ற அவர்களை தடுப்புகளை வைத்து போலீசார் தடுத்ததால் முக்கிய தலைவர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டம். போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு. ஏழை எளிய மக்கள் பாதிக்காத வகையில் மின் கட்டணத்தில் மானியம் வழங்க கவர்னரிடம் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். அரசு பள்ளிகளில் பயின்று நீட் தேர்வு தேர்ச்சி பெற்று மருத்துவ படிப்பில் சேர இருக்கும் 14 மாணவ மாணவிகள் சேர்க்கைக்கான ஆணையினை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. அகரம் கிராமம் அரசு தொடக்கப் பள்ளியில் மழலையர் ஆசிரியர் நியமிக்கப்படாததற்கு கடும் கண்டனம். மாணவர்கள் பெற்றோர்கள் இணைந்து வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வுக்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சியினர் கூட்டாக தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட பேரணியாக சென்ற போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் முக்கிய தலைவர்கள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தலைமைச் செயலகம் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என இந்தியா கூட்டணி சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி திங்கட்கிழமையன்று இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், சிபிஐ-எம்எல் ஆகிய கட்சிகள் சார்பில் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட அண்ணா சிலை அருகே நிர்வாகிகள், தொண்டர்கள் ஒன்று கூடினர். அங்கிருந்து தலைமைச் செயலகம் நோக்கி தொடங்கிய ஊர்வலத்திற்கு திமுக மாநில அமைப்பாளர் சிவா, மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராஜாங்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழிலன், சிபிஐ-எம்எல் கட்சியின் புருஷோத்தமன் ஆகியோர் தலைமை தாங்கினர். ஊர்வலம் அண்ணா சாலை நேரு வீதி வழியாக தலைமைச் செயலகத்தை நோக்கி சென்ற போது போலீசார் அவர்களை நேரு வீதி, கேட்டீன் வீதி சந்திப்பு அருகே தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்களை கைது செய்து வேனில் ஏற்றி சென்றனர். போராட்டத்தில் கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளர் சிவா இது குறித்து கூறுகிறேன். இந்த அரசாங்கம் திரும்ப பெற வேண்டாம் ஒரு பந்து அறிவித்து நாங்கள் தயாராக இருக்கின்றோம். புதுச்சேரியுடைய மக்கள் குரலாக இது ஏழை எளிய மக்களை பாதிக்கக்கூடிய இந்த மின் கட்டணத்தை இவர்கள் திரும்ப பெறுவதற்கு நாங்கள் ஒரு பந்து அறிவித்து தயாராக இருக்கின்றோம். இன்னைக்கு இந்த அரசாங்கத்துக்கு எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை புதுச்சேரி மக்களுடைய குரலா தெரிவிச்சிருக்கிறோம். இந்தியா கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களும் தொடர்லாம் இன்னைக்கு பொதுமக்களோடு சேர்ந்து மிகப்பெரிய கண்டன முற்றுகை போராட்டம் நடத்தின இன்னைக்கு சட்டமன்ற தலைமைச் செயலகத்தை கண்டிச்சு இன்னைக்கு எங்களுக்கு அங்க போற வரைக்கும் அனுமதி கொடுக்காத இங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் தொடரும். புதுச்சேரியினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எந்த முடிவு எடுக்கல. பவர் கிரிட் சொன்னதா சொல்றாங்க. இதே பவர் கிரிட்டுக்கு புதுச்சேரியில் எவ்வளவு ஜே இல்ல, எவ்வளவு எல்ஐ இல்ல, ஹெல்பர் இல்ல, எந்த ஒரு ஒயரும் கிடையாது, டிரான்ஸ்பார்மர் கிடையாது, சரியான மின் சப்ளையை கொடுக்க முடியல. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம இன்னைக்கு தனியாருக்கு தாரை வைப்பதற்காக இந்த மின் கட்டணத்தை உயர்த்தி கொடுத்திருக்கிறாங்க. அவங்க ஈஸியா அதை டேக் ஓவர் பண்ணுவாங்க. ஏற்கனவே ப்ரீபெய்டு மீட்டர் அனுபவப்படுத்தி அதுக்கும் பல கோடி ரூபாயெல்லாம் வாங்கறதுக்காக முயற்சி செஞ்சிருக்காங்க. புதுச்சேரியுடைய மக்கள் சக்தியோட சேர்ந்து இவற்றை கடுமையாக நாங்கள் மறுப்போம். இந்த அரசு திரும்ப பெறும் வரை இந்த போராட்டம் தொடரும். ஏழை எளிய மக்களை பாதிக்கின்ற ப்ரீபெய்டு மின் மீட்டர் திட்டத்தை அரசு தடுத்து நிறுத்தவில்லை என்றால் அரசை கண்டித்து தங்களது போராட்டம் தொடரும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதிலிருந்து இது ஒரு தில்லுமுள்ளு அரசு, புதுச்சேரி மாநில மக்களை வஞ்சிக்கின்ற அரசு, சட்டமன்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசு என்று தெளிவாக தெரிகிறது. அது மட்டுமல்ல, இவர்கள் ப்ரீபெய்ட் மின் மீட்டர் திட்டத்தை கொண்டு வந்து ஏழை எளிய மக்கள் வயிற்றில் அடிப்பதற்காக அதற்காக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அதை வாங்க முயற்சி எடுக்கிறார்கள். ஒரு புறம் மின்சார விநியோகம் தனியார் மயம், இன்னொரு பக்கம் 300 கோடி ரூபாய் செலவு செய்து ப்ரீபெய்ட் மின் மீட்டர் வாங்குகிறார்கள். இது ஏழை எளிய மக்கள், சாதாரண மக்களை பாதிக்கும் என்பதால் இந்தியா கூட்டணியின் சார்பில் அதை நாங்கள் வன்மையாக கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். மூன்றாவதாக ஜூன் மாதம் இந்த வருடம் ஜூன் மாதம் மின்சார கட்டண உயர்வு மின்சார ஒழுங்குமுறை ஆணையமானது நடைமுறைப்படுத்தியது. அதாவது 300 யூனிட்டுக்கு மேலே போனால் 5 ரூபா, 300 யூனிட் வரைக்கும் 5 ரூபா, 300 யூனிட்டுக்கு மேலே போனால் 8 ரூபா. இது சாதாரண மக்கள், நடுத்தர மக்களை பாதிக்கும் என்பதால் இந்தியா கூட்டணியின் சார்பாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். இதை நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னார், மின்சாரத்துறை அமைச்சர் சொன்னார். ஆனால்
ஜூன் மாதம் 2024 அது நடைமுறைப்படுத்தப்படும் என்று மின்சாரத்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இது நடுத்தர மக்களை, சாதாரண மக்களை, புதுச்சேரி மாநில மக்களை இது பாதிக்கின்ற காரணத்தால் நாங்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இன்று மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஊர்வலம், கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம் இந்தியா கூட்டணி சார்பில். இது எங்களுடைய போராட்டம் தொடரும். அந்த மின்சார கட்டணத்தை குறைக்கும் வரை, மின்சாரத்துறையை தனியார்மயமாக்குவதை நிறுத்தும் வரை, ப்ரீபெய்ட் மின் மீட்டரை நிறுத்தும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். மின்கட்டண உயர்வை ஒரு வாரத்திற்குள் வாபஸ் பெறாவிட்டால் இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பில் அடுத்த கட்ட போராட்டம் நடத்தப்படும் என வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார். புதுவை பிஜேபி என்ஆர் அரசாங்கம் மக்கள் மீது மின்சார கட்டண உயர்வை அமல்படுத்தியிருக்கின்றார்கள். மிக அதிக அளவிலே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த ஏழை மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த மின்சார தனியார் மயமாக்குவதையும் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு மேலாக இங்கே இந்த ப்ரீபெய்டு மீட்டர்னு சொல்லக்கூடிய அந்த திட்டத்தையும் கொண்டு வருவதற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மூன்றையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எண்ணம். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இன்றைய தினம் இந்தியா கூட்டணியானது இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். வருகின்ற வாரத்துக்குள்ளாக அதை தடை செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் மேலும் இந்த போராட்டத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம். நம்ம இது எல்லாரும் பேசி, இந்தியா கூட்டணி பேசி நாங்கள் முடிவு பண்ணுவோம். மின்கட்டண உயர்வு தவிர்க்க முடியாதது என்றும், இருந்தாலும் ஏழை எளிய மக்கள் பாதிக்காத வகையில் மின்கட்டணத்தில் மானியம் வழங்க கவர்னரிடம் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பாரதிதாசன் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் மாணவிகளுக்கு அடிப்படை சட்ட விழிப்புணர்வு வழங்குவதற்காக நியாய ஒளி கிளப் என்ற அமைப்பு துவங்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு நியாய ஒளி கிளப்பை துவக்கி வைத்தார். இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை அரசு நிர்ணயிக்கவில்லை என்றும் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் நிர்ணயித்துள்ளதாகவும், தமிழகத்திலும் கடந்த காலங்களில் இந்த பிரச்சனை இருந்துள்ளதாகவும், தமிழகத்தை விட புதுச்சேரியில் மின்கட்டணம் குறைவாகத்தான் உள்ளது என்றும், ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களினால் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். இருப்பினும் ஏழை எளிய மக்கள் மின்கட்டண உயர்வால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், அதன்படி ஏழை எளிய மக்களுக்கு மின்கட்டணத்தில் மானியம் வழங்கப்படும் என்றும், இதற்காக கவர்னரிடம் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும், இன்னும் ஓரிரு நாட்களில் மின்கட்டணம் மானியம் குறித்து அறிவிக்கப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், எஸ்ஐ தேர்வில் 2 ஆண்டுகள் வயது வரம்பு வேண்டி ஒரு சிலர் நீதிமன்றம் சென்றுள்ளதால் அவர்களுக்கு தேர்வு நடைபெறாமல் உள்ளதாகவும், விரைவில் தேர்வு நடத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வேண்டுமென்றே ஆதாரம் இல்லாமல் தன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாகவும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். அதாவது இப்போ மின்கட்டண உயர்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது எதுவுமே நம்முடைய அரசாங்கம் முடிவு பண்ணுறது இல்லை. ஜேஆர்சியின் ஜாயிண்ட் ரெகுலேஷன் கமிட்டி தான் அதை முடிவு பண்ணுறாங்க. நீங்கள் சற்றேறக்குறைய ஒரு மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்திலுமே இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட போது இதே மாதிரி எதிர்கட்சிகள் எல்லாம் எல்லாமே அப்போது கேள்வி கேட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் தமிழகத்துக்கும் புதுச்சேரிக்கும் நம்ம கணக்கு பண்ணோம்னு சொன்னால் நம்ம எல்லாத்த விட நம்ம மின்கட்டணம் நம்ம கம்மியாக தான் இருக்கிறோம். இருந்தாலும் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் இன்றைக்கு இந்த மின்கட்டணமானது ஏற்றப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் நம்முடைய அரசாங்கம் அவற்றையெல்லாம் பொறுத்து ஏழை எளிய மக்கள் பாதிக்காத அளவிற்கு அந்த மின்கட்டணத்தை குறைப்பதற்கான அனைத்து நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுத்திருக்கின்றது. அதற்கான ஒப்புதலை நம்முடைய அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் அந்த ஃபைலுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. இது முன்கூட்டியே அதுக்கு ஒப்புதல்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம். எனவே நம்முடைய ஏழை எளிய மக்கள் இந்த மின்கட்டணத்தின் மூலம் பாதிக்கப்பட மாட்டார்கள். மானியம் மாதிரி தான் கொடுக்க போகிறோம். மானியம் மாதிரி கொடுக்கறதுக்கு அரசாங்கம் ஏற்கனவே ஒப்புதல் கொடுத்துருக்குது. ஒப்புதல் கொடுத்து வாங்கிட்டோம். ஒரு விஷயம் மட்டும் இந்த நேரத்தில் நான் மக்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். மரியாதைக்குரிய மாண்புமிகு வைத்திலிங்கம் அவர்கள் இங்கு முதலமைச்சராக இருந்த பொழுது இதே பாராளுமன்ற உறுப்பினராக இதே நாராயணசாமி அவர்கள் புதுவை மாநிலத்தில் விடுதலை புலி நடமாட்டம் இருக்கின்றது என்று பேசியவர் தான். அவங்களுடைய ஆட்சியை அவர் பேசியவர் தான். அவருடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக ஏதோ நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி சொல்றது தான் அவர் நாராயணசாமியுடைய முன்னாள் முதல்வருடைய ஸ்பெஷலே. எதுவும் அதாவது அதுக்கு எல்லாமே ஒரு ஆதாரம் கொடுக்கணும். ஆதாரம் இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்து ஒரு பொறுப்பற்ற முறையில் பேசுவது என்பது இது அவருக்கு அழகல்ல. எனவே அவர் ஏன்னா அவர் சீனியரு,
வயசில் அதிகமானவர், அவருடைய பொறுப்பை உணர்ந்து அவர் செயல்பட வேண்டும் என்று நான் அவரை கேட்டுக்கொள்கிறேன். அரசு பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு பயின்று நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவ படிப்புகளில் சேர உள்ள 14 மாணவ மாணவியருக்கு சேர்க்கைக்கான ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை புதுச்சேரி அரசு பள்ளிகளில் பயின்று நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவ படிப்புகளில் சேரும் மாணவர்களுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவ படிப்புகளில் சேருவதற்காக நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் பயின்ற 32 மாணவ மாணவியர்கள் விண்ணப்பித்திருந்தனர். இந்த விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டதில் 10 நபர்களின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏற்றுக்கொள்ளப்பட்ட 22 மாணவ மாணவியர்களின் விண்ணப்பங்கள் நீட் நிர்ணயித்த கட் ஆஃப் மதிப்பெண்ணிற்கும் குறைவாக இருந்ததால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. தேர்வு செய்யப்பட்ட 14 மாணவ மாணவியர்களுக்கு புதுச்சேரியில் 10, காரைக்காலில் 2, மாகேவில் 2 ஆகிய மாணவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் சேர்க்கைக்கான ஆணையினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அரசு செயலர் ஜவஹர், பள்ளி கல்வி இயக்குனர் பிரியதர்ஷினி, உயர்கல்வி இயக்குனர் அமன் சர்மா ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பிசிஎஸ் அதிகாரிகளை கண்டித்து மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் பொதுநல அமைப்பினர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் குரூப் பி பணியிடங்களுக்கு சரியான முறையில் பிசிஎஸ் அதிகாரிகள் ஒதுக்கீடு வழங்கவில்லை என கூறியும் முதலமைச்சரிடம் சட்டவிரோதமாக புகார் அளித்த அதிகாரிகளை கண்டித்து மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடத்தப்பட்டது. மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தின் நிறுவனர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் விடுதலை கழகம் லோக ஐயப்பன், மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன், தமிழர் களம் அழகர் உட்பட 50க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு பிசிஎஸ் அதிகாரிகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். பாரதிதாசன் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் நியாய ஒளி கிளப்பினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி மத்திய அரசின் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகத்தின் நீதித்துறையின் கீழ் நியாய ஒளி என்ற திட்டத்தை நிறுவியது. நியாய ஒளி திட்டத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அடிப்படை சட்ட விழிப்புணர்வு வழங்குவதற்காக சட்ட விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட இருக்கின்றன. அந்த வகையில் புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள பாரதிதாசன் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் நியாய ஒளி கிளப் துவங்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக உள்துறை, கல்வித்துறை, மின்சாரம், விளையாட்டு மற்றும் முன்னாள் ராணுவ வீரர் நலத்துறை அமைச்சராகிய நமச்சிவாயம் கலந்து கொண்டு நியாய ஒளி கிளப்பை துவக்கி வைத்தார். மேலும் இவ்விழாவில் பாரதிதாசன் அரசு மகளிர் கலைக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் வீரமோகன் வரவேற்புரையாற்றினார். அவரை தொடர்ந்து புதுச்சேரி டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் சீனிவாசன் திட்டத்தினை குறித்து விளக்க உரையாற்றினார். அவரை தொடர்ந்து துவக்க உரையாற்றிய அமைச்சர் நமச்சிவாயம் மாணவர்களுக்கு சட்ட விழிப்புணர்வு வழங்குவதற்கான இது போன்ற நிகழ்வுகளின் முக்கியத்துவம் குறித்து விளக்கி கூறினார். குறிப்பாக இன்றைய சூழலில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் சட்ட ரீதியாக பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமைகள் குறித்து பேசினார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து நியாய ஒளி திட்டத்தின் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி மாணவிகளுக்கு சட்ட விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. இம்முகாமில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் உதயகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த விழிப்புணர்வு முகாமில் பாரதிதாசன் அரசு மகளிர் கலைக்கல்லூரியின் மாணவிகள் பெருவாரியாக மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். விழாக்களை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியின் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியை முனைவர் சாந்தி மாணவிகளை ஒருங்கிணைத்து நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தார். விழாவின் நிறைவாக பாரதிதாசன் அரசு மகளிர் கலைக்கல்லூரியின் தமிழ் துறை தலைவர் முனைவர் கிருங்கை சேதுபதி நன்றி கூறினார். அகரம் கிராமம் அரசு தொடக்கப் பள்ளியில் மழலையர் ஆசிரியர் நியமனம் செய்யப்படாததால் அதனை கண்டித்து மாணவர்கள், பெற்றோர்கள் இணைந்து வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகரம் கிராமம் அரசு தொடக்கப் பள்ளியில் மழலையர் ஆசிரியர் நியமிக்கப்படாததன் காரணமாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த மாதம் 15ஆம் தேதி பணி இடமாற்றம் செய்யப்பட்ட ஆசிரியருக்கு மாற்று ஆசிரியரை நியமனம் செய்யாததால் கல்வித்துறைக்கு சென்று புகார் கொடுத்தனர். புகார் மனுவை பெற்றுக் கொண்ட கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி அன்று ஆசிரியரை நியமனம் செய்வதாக வாக்குறுதி அளித்ததன் பெயரில் அங்கிருந்து தாங்கள் புறப்பட்டதாகவும், ஆனால் இன்று வரை ஆசிரியர் நியமனம் செய்யப்படாததால் பள்ளியை புறக்கணித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து போராட்டம் நடத்தியதாகவும் பெற்றோர்கள், மாணவர்கள் தெரிவித்தனர். இதனை அடுத்து பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் 5 சொக்கலிங்கம் பெற்றோர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உடனடியாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதி அளித்ததன் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டது. இப்போராட்டம் காரணமாக பள்ளி வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் லாஸ்பேட்டை கிளை சார்பில்
போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் லாஸ்பேட்டை கிளை சார்பில் போதைப் பொருள் விழிப்புணர்வு பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. லாஸ்பேட்டை அப்துல் கலாம் அறிவியல் கோளரங்கம் அருகிலிருந்து தொடங்கிய இந்த பேரணி நாவலர் நெடுஞ்செழியன் பள்ளி அருகில் நிறைவு பெற்றது. இந்த பேரணிக்கு மாவட்ட தலைவர் அபீப் தலைமை தாங்கினார். தொடர்ந்து அசன் கண்டன உரை நிகழ்த்த கிளை தலைவர் தொய்ப் மற்றும் கிளை செயலாளர் அதீஷ் ஆகியோர் கண்டன உரையாற்றி நன்றி தெரிவித்தனர். இந்த பேரணியில் ஏராளமான இஸ்லாமியர்கள், மாணவர்கள் கண்டன பதாகைகளுடன் பேரணியாக சென்றனர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு முதலியார்பேட்டை ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடத்திய முன்னாள் கவுன்சிலரும் சமூக சேவகருமான சத்யராஜ் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு மணிமாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் சாலை நயினார் மண்டபம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் முதலியார்பேட்டை பாஜக பொறுப்பாளர் சமூக சேவகர் முன்னாள் கவுன்சிலர் சத்யராஜ் தலைமையில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு கிரீடம் அணிவித்து மாலை மரியாதையுடன் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக வந்து ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து அமைச்சருக்கு முன்னாள் கவுன்சிலர் சத்யராஜ் சிறப்பு மணிமாலை அணிவித்தார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இவ்விழாவில் மாநில செயற்குழு உறுப்பினர் கமலக்கண்ணன், மாநில தொழில்நுட்ப பிரிவு தலைவர் மகேஷ் ரெட்டி, பாஜக பிரமுகர் சின்னத்தம்பி, நகர மாவட்ட செயலர் லட்சுமி, தொகுதி தலைவர் விஜயகுமார், பாஜக நிர்வாகிகள், இளைஞர் அணியினர் சீனு அருண்குமார், மேகநாதன், அஸ்வின் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சிறகுகள் உதிரம் வாட்ஸ்அப் குழு சோசியல் மீடியாவின் முதலாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நிர்வாகிகள் கேடயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். புதுச்சேரி சிறகுகள் உதிரம் வாட்ஸ்அப் குழு சோசியல் மீடியாவின் முதலாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் சிறகுகள் உதிரத்தின் வாட்ஸ்அப் குழு சோசியல் மீடியா நிறுவன தலைவர் சுந்தர் மற்றும் பாலு ஆகியோர் தலைமையில் நிர்வாகிகளுடன் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். முன்னதாக முதலாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் கிராமத்தில் அரசு ஆரம்ப பள்ளிக்கு மாணவர்களின் கல்வி நலன் கருதி இலவச தொலைக்காட்சி வழங்கப்பட்டது. தொடர்ந்து வில்லியனூரில் உள்ள புனித மேரி ஆண்கள் உள் விடுதியில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அன்னதானம் மற்றும் கொன்சகா முதியோர் இல்லத்தில் அன்னதானம் மற்றும் வில்லியனூர் மாதா ஆலயத்தின் அருகே மரக்கன்றுகள் நடும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி, தமிழகம், கேரளா, கர்நாடகா போன்ற பல்வேறு மாநிலங்களிலிருந்து வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுக்கு கேடயம் வழங்கியதை தொடர்ந்து தாய் உள்ளம் சமூக சேவகி லட்சுமி, சங்கர், தேவா மற்றும் புதுச்சேரி வில்வம் பவுண்டேஷன் நிறுவன தலைவர் தசரதன் மற்றும் செந்தில் ஆகியோருக்கு கேடயம் வழங்கி சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. உழவர்கரை கிரிக்கெட் கிளப் சார்பில் நடத்தப்பட்ட பெஸ்ட் ஆஃப் டோல்கேட் 8ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு உழவர்கரை தொகுதி திமுக செயலாளர் கரிய கார்த்திகேயன் ரொக்கப்படம் மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டினார். உழவர்கரை தொகுதி உழவர்கரை கிரிக்கெட் கிளப் சார்பில் பெஸ்ட் ஆஃப் டோல்கேட் 8ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கான பரிசளிப்பு விழா உழவர்கரை அரசு பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் முதலிடத்தை பிடித்த கார்கில் அணிக்கு கோப்பையும் ரொக்கப்பணமும், 2ஆம் இடம் பிடித்த அணியினருக்கு கோப்பையும் ரொக்கப்பணமும் திமுக உழவர்கரை தொகுதி செயலாளர் கரிய கார்த்திகேயன் வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் விஜயரங்கம், மாநில தொண்டர் அணி துணை அமைப்பாளர் சந்தோஷ், வழக்கறிஞர் திருஞானம், தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணியின் துணை ஒருங்கிணைப்பாளர் கோகுல், ஓசிசி அணியின் கேப்டன் வழக்கறிஞர் லூ பிரகாஷ், துணை கேப்டன் பிரான்சிஸ், ஜெயராஜ், ஜூராக் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஃபியூச்சர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான பள்ளிகளுக்கு இடையேயான தடகள போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். ஃபியூச்சர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் மாநில அளவிலான பள்ளிகளுக்கு இடையேயான தடகள போட்டி புதுச்சேரி காவலர் பயிற்சி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மேற்கு பகுதி சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ரெயின்போ நடுநிலைப்பள்ளி தாளாளர் அப்துல் வஹத், பள்ளி முதல்வர் சுமதி மற்றும் புதுச்சேரி பாரதியார் கிராம வங்கி கிளை மேலாளர் வினோத், யூனிக் மழலையர் பள்ளியின் தாளாளர் அக்சிலா மேரி வினோத், புனித புரூனோ மழலையர் பள்ளி முதல்வர் ஜோஸ்பின் ராணி, காவல்துறை தலைமை காவலர் கமல்ராஜ் மற்றும் ஜேபி என்டர்பிரைசஸ் பத்மநாபன், புதுச்சேரி செய்தியாளர் வீரமணிகண்டன் மற்றும் வில்லியனூர் முக்கிய பிரமுகர் மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஃபியூச்சர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிறுவனர் டயானா மோகன்தாஸ் மற்றும் இயக்குனர் மோகன்தாஸ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் திரளான மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.